அடிமையிலே பெரிய அடிமை யாருன்னா இப்போ சமீப காலத்துல அந்த மதிமுக கருணாநிதியும் ஸ்டாலினையும் பேசாத பேச்சு கிடையாது. அவ்வளவு கேவலமா பேசின ஒரே நபர் யாருன்னா ஒரு ஜான் வயிற்றுக்கு இந்த பொழப்பு தேவையா? அது என்ன விளங்குமா? அதுதான் கேவலமான ஒரு யாருன்னா வைகோ தான். மானங்கட்ட ஒரு சைக்கோ. வணக்கம். ஓம் நம சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். திமுக அடிமையிலே பெரிய அடிமை யாருன்னா இப்போ சமீப காலத்தில் அந்த மதிமுக மானங்கட்ட வைகோ சைக்கோ. என்னன்னா திமுகவையும் கருணாநிதியும் ஸ்டாலினையும் பேசாத பேச்சு கிடையாது. அவ்வளோ கேவலமாக பேசின ஒரே நபர் யாருன்னா இந்த வைகோ தான். இப்போ 4 சீட்டு வாங்கிட்டு அதில் 3 சீட்டில் உதயசீன சின்னத்துலேயும் 1 சீட்டு மட்டும் சுயேட்சை சின்னம். என்ன ஒரு மானங்கட்டத்தனமான ஒரு பேச்சு! அரசியலில் எப்படிப்பட்ட வாழ்ந்த மனுஷன் வாழ்ந்தாள் நீ போய் ஒரு கேவலம் ஒரு திமுகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை வாழணுமா? இந்த கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து அப்படி என்ன உனக்கு சாதனை பண்ண போகிற? உனக்கு விருது கொடுக்க போகிறாங்க, இல்லை செலவு வைக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஏன் இந்த ஒரு கேவலமான சோத்துக்கு வழி இல்லையா? பூர்வீக பணக்காரங்கிற சொத்துக்காரங்கிற சரி, இதுக்கு முன்னாடி தான் பல கட்சிங்களுக்கு போய் சேர்ந்து கூட்டணி கட்சியில் சேர்ந்து கூட்டணிக்கு போய் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து இன்றைக்கி இந்த சிகரெட்டு புகைகளுக்கெல்லாம் இன்றைக்கி துறை வைக்கோதான் அதுக்கு ஏஜெண்டாம். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் சம்பாரித்து பல ஆயிரம் கோடி சொத்துங்க. சாகும்போதாவது ஒரு கௌரவமாக ஒரு கேவலமாக இல்லாமல் செத்தா பரவாயில்ல. இன்னும் கேடுகட்டு கேவலமாக தான் சாப்பிடுறது. கருணாநிதியை விட மோசமானவனாக இருந்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு கேவலம். அவன் கிரிமினல்லாம் நீ படி மானங்கட்டவனா இருந்திருக்கா இந்த ஆள் யார்? வைகோ. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனுஷன் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறதே ஒரு கேவலம். அது அந்த ஆண்டவனுக்கு படைச்ச ஆண்டவனுக்கே அசிங்கம். ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? ஒரு ஜான் வயிற்றுக்கு இந்த பொழப்பு தேவையா? ஏன்னா இப்படி எவ்வளவோ விஷயம் நடக்குது. கருவேல மரத்தை பிடுங்க போகிறேன், அதை பிடுங்க போகிறேன். ஒரு மானங்கட்டத்தனமா பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு கேவலமான ஒரு பேச்சை பேசிக்கிட்டு ஒரு அரசியல் ஒரு நல்ல ஒரு இதை கூட இல்லாட்டாலும் ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும். எதுவுமே இல்லை. ஒரு மனசாட்சியே இல்லாமல் மானங்கட்டத்தனமாக தன்னோட குடும்பத்துக்காகவும் கருணாநிதி குடும்பம் மாதிரியே வைக்கும். தான் குடும்பம் தான் புள்ள, அதுதான் குடும்ப அரசியல். அப்புறம் எப்படி இருக்கும்? அது என்ன விளங்குமா? அதுதான் கேவலமான ஒரு யாருன்னா வைகோ தான். மானங்கட்ட ஒரு சைக்கோ. அதனால் மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. அவனால் ஒரு மனுஷனாகவே மதிக்காதீங்க. அவன் சொல்லுவோம். ஆனால் அந்த கட்சியை மானங்கட்ட கட்சி இப்போ கொண்டு போய் திமுகவில் அடிமையாக்கியாச்சு. அது வேறு விஷயம். இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. என்னென்ன பண்ணுறானுங்க, என்னென்ன செய்கிறானுங்க, எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயலை பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த திமுகவும் இந்த மதிமுகவும் அப்படிங்கிறத மக்கள் தான் கவனிக்கணும். நன்றி, வணக்கம்.